இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் ஏவுறது என்ன தெரியுமா? அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இருந்துக்கன்னா ஷைத்தானே ஏவுறான். மொத்தமா நீ மார்க்கத்தை விட்டு வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா மார்க்கம்னா என்னங்கிறது ஒருவனுக்கு தெரிந்த பின்னால், புரிந்த பின்னால், நம்பிக்கை கொண்ட பின்னால் எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வந்து விடு என்று அவனால் அழைக்க முடியாது. அப்ப ஷைத்தான் ஏவுறதை எதைத்தான் ஏவுறான்? அதுல கொஞ்சம் இரி, இதுல கொஞ்சம் இரி, தீன்ல கொஞ்சம் இரி, துனியால கொஞ்சம் இரி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இப்படி நீ இருந்துக்கப்பா என்றுதான் ஷைத்தான் ஏவுகின்றான். இந்த ஏவுதலுக்கு ஒருவர் செவி சாய்ப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பின்பற்றுகின்றாரா, ஷைத்தானுடைய விருப்பத்துக்கு பின்பற்றுகின்றாரா? ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொன்று சோதனையாக ஆக்கப்படுங்க. இன்றைக்கு உள்ள காலத்திலே சோதனை என்று எடுத்துக்கொண்டால் வீணான காரியங்களுக்குள்ள டைவர்ட் ஆகிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சோதனையா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்கின்றது, குறிக்கோள்கள் இருக்கின்றது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில, குறிக்கோளின் அடிப்படையில, அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகளை அமைத்துக் கொள்வதை நாம பார்க்கின்றோம். சில பேர் வியாபாரத்துல வெற்றி அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒன்றை இலக்காக வைத்துக் கொண்டு அதை நோக்கியே பயணம் செய்வார்கள். அதை அடைவார்கள், பாதி அடைவார்கள், அடையாமல் போகுவார்கள். ஆனா உன்னுடைய இலக்கு என்னப்பா, உன்னுடைய விருப்பம் என்னப்பான்னு கேட்டா ஒரு தொழிலதிபர் ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில பேரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துறையில சாதிக்க வேண்டும், நான் டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். இப்படி இந்த மனித சமுதாயத்துல பல்வேறு விதமான இலக்குகளை வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்பதை நாம பார்க்கின்றோம். இப்படி மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு கட்டத்தில நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் இறைவனை நம்புகின்றேன், நான் மறுமையை நம்புகின்றேன், நான் அல்லாஹ் ஒருவனை வணங்குகின்றேன், நான் சுவனம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டேன், நரகம் இருக்கின்றது என்பதை கண்டு அஞ்சுகின்றேன் என்று ஒருவன் தன்னுடைய நம்பிக்கையின் பால் நுழைவான் என்று சொன்னால் இவனுக்கு எது இலக்காக இருக்க வேண்டும், அந்த இலக்கு என்ன என்பதை கண்டறிந்து அதை நோக்கிய பயணத்திலே அவன் இருக்கின்றானா என்பதை குறித்தான ஒரு ஆய்வு தான் இந்த ஜும்மாவுடைய உரையாக இருக்கின்றது. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவன் ஈமான் கொண்டு விட்டால் அவனுடைய இலக்கு என்ன? எந்த ஒரு செயலுக்கும் பின்னால் ஒரு எண்ணங்கள் அடிப்படையாக இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத். ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பின்னணியில ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இல்லாமல் அந்த செயல் நடைபெறவே நடைபெறாது. அப்ப நாம் ஈமான் கொள்கின்றோம், நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் நம்மில் பல சகோதரர்களும் சொல்லுவார்கள், நான் மறுமையில அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்று நான் சுவனத்துக்குள்ளே நுழைய வேண்டும், நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற வேண்டும் என்கின்ற இலக்கு எனக்கு இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு இலக்கு இருக்கின்றதா என்பதை அறியாமல் மார்க்கத்தை நான் பயணிக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அவங்கள விட்டுருங்க. இப்படி ஒரு இலக்கு இருக்கின்றது என்று ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்கணுமா இல்லையா? இலக்கு கரெக்டா வச்சாச்சு, நோக்கத்தை அவர் சரியான முறையில வெளிப்படுத்திய பின்னால் அந்த நோக்கத்தை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்கணுமா இல்லையா? அதுக்கான அடையாளங்கள், அதற்கான செயல்பாடுகள் அவரிடத்துல இருக்க வேண்டும். எதை அவர் விருப்பமாக கொண்டாரோ, எதை இலக்காக கொண்டாரோ அந்த பயணத்திலிருந்து அவர் நழுவி விடுவார் என்று சொன்னால் அந்த நோக்கத்திலே உறுதி இல்லை என்பதைத்தான் நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவர் ஈமான் கொண்ட பின்னால் அவரிடத்திலே இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன அடையாளங்கள் அவரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், என்ன தன்மைகள் அவரிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து திருக்குரான் நமக்கு பல இடங்களிலே பல கோணங்களிலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு மனிதன் என்ற இயல்புல ஒருத்தன் இருப்பான்ல, அவனுக்கென்று சில இயல்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மனிதன் தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறான், ஈமான் கொண்டவனாக மாறுகின்றான். அப்ப மனிதனுடைய இயல்பான குணங்கள் என்ன என்று சொன்னால், பொருளாதாரம் நிறைய இருக்குது, காசு பணம் பறக்கத்தா இருக்குது என்று சொன்னால் அவன்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை நீங்க பார்க்கலாம், ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இருப்பான். தர்மங்களை செய்ய சொன்னாலும் சில நேரங்களில பல நேரங்களில அதை விரும்பி கொடுக்கவும் செய்வான். மனுஷன் என்று சொன்னாலும் இரக்க குணம் என்கின்ற ஒன்று
அவனிடத்துல இன்பில்ட்டா இருக்கத்தான் செய்கின்றது. அதுல சில பேர் என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு கடவுள் பக்தி அப்படிலாம் இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. கடவுள் பக்தியே இல்லாமல் இருக்கக்கூடியவன் கூட இறக்கப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்வதை நாம பார்க்க முடிகின்றது. அப்ப மனிதனுக்கே உரிய இயல்பான குணங்கள் என்கின்ற ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவனை யாராவது போய் சீண்டாத வரையில அவன் பாட்டுக்கு அமைதியா இருப்பான். அவனை யாராவது போய் கோபப்படுத்தினா, அவன் ரூட்ல போய் கிராஸ் பண்ணா அவன் எதிர்வினை ஆற்றுவான். இதெல்லாம் மனிதனுடைய இயல்புகளாக நாம பார்க்கணும். அந்த மாதிரி கோபப்படுத்திய பின்னால் அவன் என்ன செய்வான், அவனை அழிப்பதற்குண்டான வழிகள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை ஆயுதமாக கையில எடுப்பான். இது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி ஏராளமான இயல்புகளை கொண்ட மனிதன், அந்த இயல்புகளோடு அல்லாஹ் தஆலா அவனை டிசைன் பண்ணியிருக்கான். ஃபிரௌனுடைய சபைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன நேரத்தில் ஃபிரௌன் வந்து கேட்கிறான், உன்னுடைய இறைவன் யார்? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கு யார் வழிகாட்டினானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நீங்க பாருங்க, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா ஒவ்வொரு டிசைனா இருக்கும். மாடை எடுத்துக்கொண்டால் அதுக்கு வைக்கோலை பிடிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆடை எடுத்துக்கொண்டால் அதுக்கு புல்லை பிடிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். புலியை எடுத்துக்கொண்டால் மானை பிடிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இதையெல்லாம் யாரு மசூரா பண்ணி முடிவு பண்ணது? புலியெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டமா கூடி நம்ம மானை மட்டும் வேட்டையாடி திம்போம், நம்ம வக்கீல திங்க வேணாம் அப்படின்ற முடிவை புலிகளாக சேர்ந்து எடுத்துக்கொண்டதா? இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பை ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், உருவாக்கி இருக்கின்றான் என்பதை நீங்க அது குறித்து நல்ல தீவிரமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பல அதிசயத்தக்க விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஆணை எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெண்கள் ஒரு விதமா இருப்பாங்க, ஆண்கள் ஒரு விதமாக சிந்திக்கின்றார்கள். இந்த சிந்தனை எல்லாம் எப்படி வருது, இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி வருது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஒரு பேட்டர்னை அல்லாஹ் என்ன செய்யறான், உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்ப மனிதன் என்று சொன்னால் அவனுக்கான இயல்பு என்ன என்று சொன்னால், அவன் வறுமை என்று வந்துவிட்டால் வாடத்தான் செய்வான். பொருளாதாரம் என்று இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் செய்வான். அவனை சீண்டினால் கோபப்படுத்தினா கோபப்படத்தான் செய்வான். இதெல்லாம் மனிதனுடைய இயல்பாக இப்படி இருக்கின்றது. இப்ப இவரை ஈமான் கொண்டு விட்டார், இறை நம்பிக்கை கொண்டு விட்டார் என்று சொன்னால் இவருடைய இலக்கு என்ன, இவர் எதை தேடுகின்றார், அந்த ஈமானுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை தேடுவதுதான் கடமையாக ஆக்கப்பட்டது. ஒரு ஈமான் கொண்டுட்டான்னு சொன்னா அவருடைய முழு இலக்கு என்னவாயிரணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுறதுக்கு என்னப்பா செய்யறது. காலையில கடை திறக்கும் போதே ஒரு வியாபாரி எப்படி சிந்தனையில எந்திரிப்பாரு, இன்னைக்கு என்ன செய்யலாம் கடையில, இன்னைக்கு சரக்கு எடுத்து போடலாமா, கடையை எப்படி அடுக்கலாம், இன்னைக்கு வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னைக்கு என்னென்ன மாதிரியான இன்னோவேஷன்லாம் வந்திருக்கு என்று கடை குறித்தான ஒரு ஐடியாவோடு என்ன செய்வார், சிந்தனையோடு கடைக்கு போறாரு. இது மனிதனாக இருந்து அவன் செய்யக்கூடிய ஒன்று. அதுவே ஒரு ஈமான் கொண்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் உள்ளத்திலே காலையில் எந்திரிக்கும் போது என்ன வந்துடணும், இறை பொருத்தத்தை இன்னைக்கு அடைவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து சிந்திப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே வேற விதமா இருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையில அடையாளங்களாக பார்க்கும்போது அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டு விடும். அப்படியாப்பட்ட அடையாளங்களிலே ஒண்ணுதான் தாடிங்கிறது. பார்க்கும்போது என்னங்க தாடி வச்சிருக்காரு, முஸ்லீமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைப்பதை சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறாங்க, அப்ப இவர் முஸ்லீமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அடையாளங்கள் எப்படி நம்முடைய கண்ணிலே பார்த்து தெரிகின்ற அடையாளங்கள் என்று தொழுகையுடைய அச்சு சில பேருக்கு இருக்கும். தொழுகையாளியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் தொழுகையாளி என்பது என்ன எழுதியா போடுறாரு, இல்ல, அந்த தொழுகையுடைய அச்சு என்ன செய்து நெத்தியில பூத்து காட்சி நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு தொழுகையாளியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அடையாளம் வெளிப்படுதா இல்லையா? அவர் செய்த செயல் தொழுகை அச்சின் மூலமாக வெளிப்படுகின்றது. அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது தாடியின் மூலமாக வெளிப்படுகின்றது. இது மாதிரி அவருடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய செயல்களை கொண்டு இவர் ஈமான் கொண்டவர் தான், இவர் அல்லாஹ்வை நேசிப்பவர் தான், இவர் மறுமையை நேசிப்பவர் தான் என்கின்ற அடையாளங்கள் அவரிடத்திலிருந்து வெளிப்படும் என்று சொன்னால்தான் அவர் ஈமான் கொண்டது உண்மைன்னு அர்த்தம். அப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா? இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்று சொன்னால் அதை நாம் மேம்படுத்தி கொண்டு அதை ஒப்பீடு பார்த்து கொண்டு சீர்திருத்திக் கொள்வதுதான் இந்த உரையினுடைய மைய கருவாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தில் தான தர்மம் செய்வது என்பது பல விதங்களிலே ஆர்வமூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஜக்காத்துன்னு ஒன்று இருக்கு, அது கட்டாய கடமை, கொடுத்தே ஆகணும். ஜக்காத்தை ஒருவர் கொடுத்து விட்டார்.
இப்ப இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் நான் பெற வேண்டும் என்று ஒருவர் துடிக்கிறார், விரும்புகிறார். ஏன்னா அதனுடைய இலக்கா இருக்கு. இறைவன் எனக்கு பொழிந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நான் பெற்றுக்கொண்டேன், இதற்கு கைமாறாக இதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில நான் என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியில தான தர்மம் செய்ய போகின்றேன் என்று ஒருவர் முடிவெடுப்பார் என்று சொன்னால், இதெல்லாம் நார்மலா நாம் என்ன செய்யறோம், வழக்கத்துல இப்படியாப்பட்ட மனிதர்களை பார்க்கணும். இது காசு இருக்கிற நிலைமை. இல்லாத நிலைமை வந்தா என்ன செய்வாரு? பொருளாதாரம் இருந்தா சக்காத்து கொடுக்கறது தனிங்க, தர்மம் கொடுக்கறதும் ஓகே. நம்மளே வறுமையில இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஈமான் கொண்டவனுடைய கிட்டத்தை வெளிப்படக்கூடிய அடையாளம் எப்படி இருக்கும்? பொதுவா மனுஷனா இருந்து பார்த்தோம்னா அவரை விரக்தி அடைஞ்சிருவார். என்னங்க அல்லாஹ் வணங்கி என்னங்க பிரயோஜனம் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு தொழுது பார்த்துட்டேங்க, எவ்வளவு பிரார்த்தனை பண்ணி பார்த்துட்டேங்க என்று ஒரு மனிதன் மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப நமக்கு அடையாளம் வெளிப்பட்டு காட்டிருச்சு. கொடுத்தாக்கா இவன் என்ன செய்யறான்? திருப்தி அடைகிறான். கொடுக்கவில்லை என்று சொன்னால் புலம்ப ஆரம்பிச்சிடறான். இப்ப மனிதனுக்கு உண்டான அடையாளம் தான் இருக்குது. ஆனா அவரே என்ன செய்யறாரு? வறுமையான நிலையிலே கூட அவர் செலவு செய்கின்றார். இது எப்படிங்க சாத்தியம்? இது பொருளாதாரம் இருந்தா தானே செலவு செய்வாங்க. காசு பணம் இல்ல, எப்படி செலவு செய்ய முடியும்? செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க வேண்டும். எனக்கு இருக்கிறது போதும்பா, நான் கஷ்டப்படுறேன் தான், கஞ்சி தான் குடிக்கிறேன், கூழு தான் குடிக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன செய்வாரு? பாதியாவது நான் கொடுத்துறேன்ப்பா. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பேரித்தம்பழத்தினுடைய பாதியை கொடுத்தாவது நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன மனநிலைக்கு அவர் வந்துட்டாருன்னா, போதும் என்ற மனநிலைக்கு வந்துட்டார். அல்லாஹ் எனக்கு எதை வரையறுத்து கொடுக்கின்றானோ அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அதுல இருந்து நான் செலவு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அதாங்க அவர் என்ன கொடுக்கிறாருன்றது ரெண்டாவதுங்க. ஒரு குழந்தை இருக்குங்க, நீங்க அந்த குழந்தைய பார்க்க போவீங்க, அதுகிட்ட நீங்க பெரிய கேக்க வாங்கி கொடுப்பீங்க. அந்த குழந்தைகிட்ட வந்து மாமாக்கு தெரியா அப்படி நீங்க கேட்பீங்க, கொடுத்ததே நீங்க தான். ஆனா அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்பீங்க? எனக்கு அப்படின்னு கேட்பீங்க. அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு விரல்களால் கொஞ்சோண்டு கிள்ளி உங்களுக்கு தரும். அதை வாங்கி நீங்க சந்தோஷமா சாப்பிடுவீங்க. இங்க என்ன அந்த கேக்க திங்கிறது நம்முடைய நோக்கமா? இல்ல, அந்த குழந்தை நமக்கு தருதா, நம்ம மீது அன்பா இருக்குதா அப்படிங்கிற ஒன்றை நாம எப்படி அந்த இடத்துல புரிந்து கொள்கின்றோமோ, இந்த இடத்துல ஒரு சிரமத்தை, கஷ்டத்தை, பொருளாதாரத்துல ஒரு குறைவான நிலையை அல்லாஹ் கொடுத்தா, காசு பணம் கோடி கோடியா கொடுக்கும்போது அள்ளி கொடுப்பாருங்க, கொஞ்சமா கொடுத்தா கிள்ளி கொடுப்பார். ஆனா இந்த தன்மை ஒருவரிடத்துல இருக்கு என்று சொன்னால் அவர் ஏன் கொடுக்கிறார்? ஒரு மனுஷனா இருந்து பேசினாக்கா, ஏங்க முன்னெல்லாம் காசு பணம் இருந்துச்சுங்க கொடுத்தங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்க, சும்மா நம்மள என்கிட்ட வந்து ஏங்க திருப்பி திருப்பி கேட்குறீங்க என்று எரிச்சப்படுவார், கோபப்படுவார், எரிஞ்சு விழுகுவார். ஆனா இவர் என்ன செய்வாரு? இப்ப இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய தக்க ஒரு அடியாராக அவர் ஆகியிருப்பார் என்று சொன்னால், ஈமான் அவருடைய உள்ளத்திலே நுழைந்து விட்டது என்று சொன்னால், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஆவல் உடையவராக அவர் உண்மையிலே இருப்பார் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகள் மாறும். வறுமையான நிலையில கூட அல்லாஹ்வுடைய பாதையில அவர் கொடுப்பார். இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? ஹதீஸ்கள்ல பல சம்பவங்களில பார்க்கிறோம். அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க? என்னுடைய விருந்தினரை யார் கண்ணியப்படுத்துறது என்று கேட்கிறாங்க. நான் கண்ணியப்படுத்துறேன் யார் சொல்லா என்று அழைச்சிட்டு போறாங்க. வீட்டுடைய சிச்சுவேஷன், சூழல் என்னங்கிறதுலாம் தெரியல. இப்ப இருக்க காலம் மாதிரி போன் போட்டு கேட்கலாம் முடியாது. அப்ப வீட்டுக்கு அந்த விருந்தினரை அழைத்து செல்கின்றார். இந்த விருந்தினர் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தினர். அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தினரை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும் என்கின்ற ஆவலிலே அவர் அழைத்துட்டு போறாரு. ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? சாப்பிட்றதுக்கு உணவே இல்லை, குழந்தைகளுக்கான உணவு தான் இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு மனிதனாக நீங்க இருந்து யோசிங்களேன், அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லலாம்? ஏங்க நமக்கே சோறு இல்லை, ஒரு ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வரீங்களா, உங்களுக்கே நியாயமா இருக்கா என்ற கேள்வி கேட்டால் ஒரு மனிதனாக இருந்து பார்த்தா நியாயமா தெரியும். இல்லைன்னு சொல்லி கூட அனுப்பலாம். எங்களுக்கே தெரியாம கூட்டிட்டு வந்துட்டாங்க, சாரிங்க, மன்னிச்சுக்குங்க, நீங்க அடுத்த வாட்டி பார்ப்போங்க அப்படி சொல்லி கூட அனுப்பி கூட விடலாம். ஆனா நீங்க என்ன செய்யறாரு? இருக்கும்போது கொடுத்த ஒரு அபுதல்காங்கிற ஒரு வரலாறு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தோட்டத்தையே என்ன செஞ்சாரு? அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செய்தவர். இருந்துச்சா? இருக்கும்போது வாரி கொடுத்தவர். இப்ப இல்லாத நிலையில் என்ன செய்யறாருன்றதை பாருங்க. இல்லாத நிலை வந்த போது கூட நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கொடுப்போம், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்று குழந்தைகளை தூங்க வைத்து விட்டு
அந்த சின்ன எளிய உணவுகளை, அது ஒரு காஞ்ச ரொட்டியா கூட இருக்கலாம், காய்ந்து போன பேரிச்சம்பழங்களாக கூட இருக்கலாம். இங்கே அவர் என்ன கிள்ளி கொடுத்தாருங்கிறத அல்லாஹ் பார்க்கல பாருங்க. அதை அந்த உணவை அவர்களுக்கு கொடுத்து அவரை பசியார வைத்து அனுப்பிய விஷயத்துல அல்லாஹ்வை அவர்கள் சந்தோஷப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோமே. இது என்ன அடிப்படையை சொல்ல வருது? இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பார்கள். இந்த தன்மை ஒரு மனிதனிடத்துல இருக்கு என்று சொன்னால் ஓகேப்பா, நம்ம நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி நாம இருக்கிறோமா? அல்லாஹ் இது குறித்து சொல்லி காட்டுறான் பாருங்க. 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்துல, அவர்கள் வறுமையிலும் செலவிடுவார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்போ வறுமையில் செலவிடுவதுங்கிறது மனிதனுடைய யதார்த்த நிலையா? பொருளாதாரம் இருக்கும் போது எல்லாரும் செய்வான், செய்யாதவங்க கூட இருப்பான், அவனை விட்டுருங்க. இருக்கும் போது செய்வது என்பதுதான் மனித இயல்பு. இந்த மனித இயல்பு என்ன செய்து அங்க உடைஞ்சி ஈமானை அங்க வெளிப்படுத்தி காட்டு. இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை அங்க வெளிப்படுத்தி காட்டக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். பொதுவாகவே நீங்க ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்துல நம்மை அறியாமல் சில பல விஷயங்கள் கலந்து விடுவதை நம்மால் கவனித்து பார்த்தா நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது என்னன்னா, ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டே வருவார், தொழுகுவாரு, வியாபாரம் பண்ணுவார், எல்லாம் ஹலாலா தான் இருக்கும். ஆனா என்ன செய்வாருனாக்கா, கொஞ்சம் நான் என்டர்டைன்மெண்ட் பண்றேன் என்று சொல்லி வீணான காரியங்களையும் சேர்த்து செஞ்சிருவார், நன்மையோட தீமையும் கலந்துருவார். கொஞ்ச நேரம் ஒரு படம் பார்த்துக்கிறேனே, கொஞ்ச நேரம் இந்த கேமை நான் விளையாடிக்கிறேனே, கொஞ்ச நேரம் நான் என்ன செய்யறேன், ஃப்ரெண்டுங்களோட அரட்டை அடிச்சுட்டு வரேனே. அரட்டை அடிக்க போறேன்ற இடத்துல என்ன நடக்கும்னா ஃபுல்லா புறம் பேசுறது நடக்கும். மார்க்கம் எதை ஹராமாக ஆக்கி விட்டதோ, அல்லாஹ் எதை தடுத்து விட்டானோ, நண்பர்களோடு போய் அலாவலாவதுங்கிறது வேறு. ஆனால் அந்த இடத்துக்கு போனா பாவத்தை தூண்டக்கூடிய விஷயங்களைத்தான் செய்வோம் என்பதை ஒருவன் உணர்வான் என்று சொன்னால் அந்த இடத்தை நம்ம தவிர்க்கணும். இப்படியெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி நான் டைம் பாஸ் பண்றேன் அப்படின்னு போயிடுவார். ஆனா அல்லாஹ் இதை என்ன செய்யறான், தடுக்கிறான். வீணான காரியங்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள், வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். அப்ப பாருங்க, விழிப்புணர்வாகவே இருக்கிறது. ஏன் இந்த விழிப்புணர்வு? என்னுடைய இறைவனுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிரம் ரெண்டுமே இருக்குங்க. அல்லாஹுடைய அருளை தேடக்கூடியவர்கள் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது நன்மைகள் என்ன செய்வாங்க, தேடி தேடி செய்து கொண்டே இருப்பாங்க. இதை செஞ்சா நன்மை கிடைச்சிருமா, அதை செஞ்சா நன்மை கிடைச்சிருமா. அல்லாஹுவை அஞ்சுவதற்குல எதை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்கின்ற அச்சம் அவர்களுக்குள்ள என்ன செய்யும், குடிகொண்ட நிலையில இருக்கும். அப்ப வீணான காரியங்கள், நாம் ஒரு கேம் அடிக்ஷன்ல இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா உலகமே இன்னைக்கு என்ன செய்யுது, அதை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ஒரு தப்பா என்ற சிந்தனையை செய்தான் போட்டுரும். ஒரு ஃபேஸ்புக், ஒரு யூடியூபை எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நைட்டு போய் இரவுல கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்கங்க. 10-10:30 போயிட்டாங்களா, போனை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா 11:30, 12:30, 1, 1:30 அப்படியே அந்த அதையே கண்ணே மங்கி போய் மயக்கம் அடைகின்ற நிலையில தான் தூக்கத்தையே சந்திப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு காரியமா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு காரியமா? இறை பொருத்தத்தை பெறுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னால் அந்த காலத்தை வீண்விரயம் செய்தது ஒரு பக்கம். அப்படி போய் அதுல போய் பல விஷயங்களிலே சிக்கியவர்கள் இருக்கின்றார்கள், ஆபாசத்திலே சிக்கியவர்கள் இருக்கின்றார்கள், அருவருப்பிலே சிக்கியவர்கள் இருக்கின்றார்கள், உள்ளத்தை அசுத்தமாக்கியவர்கள் இருக்கின்றார்கள், ஃபஜ்ர் தொழுகையை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். தகப்பன் பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளை போனுடைய அடிக்ஷனுக்கு போன குடும்பங்களை பார்க்கின்றோம். மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியல, இவரு கண்ட்ரோல் இல்லை, அந்த குடும்பமே நிர்கதியாக நிற்கக்கூடிய நிலைமை. காரணம், வீணான காரியத்துக்குள்ள நுழைந்து விட்டு. அல்லாஹ் மூமின்களுடைய தன்மையை பத்தி சொல்லி காட்டுறான், அவர்கள் வீணான காரியத்தை விட்டு விலகி இருப்பார்கள். பெரிய ஆச்சரியமா இருக்கு. எல்லார் வீட்டுக்கும் போறோம், போனும் கையுமா இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போறோம், போன்லாம் வச்சிருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்து டேபிள்ல வச்சிருக்காங்களே. இப்ப இவங்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பையன் கொண்டு வந்து போனை வச்சிடான், மனைவி போனை வச்சிருக்காங்க, படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நீட்னஸ் தெரியுது என்று அவரிடத்திலே இருக்கக்கூடிய வித்தியாசம் பளிச்சென்று தெரியும் என்று சொன்னால் அடையாளம் இருக்குது. ஏன்னா குடும்பத்தை அவர் வழி நடத்துவார். மகனே போன வைக்கிற, பாக்குற, ஓகே 10 மணி ஆயிடுச்சா போனை கொண்டாந்து வச்சிரு.
ஃபஜ்ர் தொழுகை பாதிக்கும். அவருடைய கவலையெல்லாம் எதில் இருக்கு பாருங்க. பிள்ளையுடைய தொழுகை பாதிக்கப்பட்டு விடும் என்கின்ற கவலை அவர் கொள்கின்றார். மனைவியை வழி நடத்துகின்றார். அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கின்றார். ஒரு மனிதனாக இருந்தால் அதுல பல இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் சரிதான்ப்பா, இறைவனுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருவேன், வேண்டாம், தொழுகை மிஸ் ஆயிரும், வீணான ஆபாசங்களுக்குள்ள என் பிள்ளைகள் போய் அதுல விழுந்துருவாங்க, நானே அதுக்கு ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது என்று அஞ்சுறாரு, பயப்படுறாரு. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவராக தன்னுடைய வாழ்க்கையை அவர் செம்மைப்படுத்திக் கொள்கின்றார் என்று சொன்னால் அடையாளம் இருக்குது. தொழுகிறாரு, பயான் கேட்கிறாரு, வியாபாரம் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனால் இதுல போய் சிக்கிறாருன்னு சொன்னா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இருக்காருன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் ஏவுறது என்ன தெரியுமா, அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இருந்துக்கன்னா ஷைத்தானே ஏவுறான். மொத்தமா நீ மார்க்கத்தை விட்டு வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா மார்க்கனா என்னங்கிறத ஒருவனுக்கு தெரிந்த பின்னால், புரிந்த பின்னால், நம்பிக்கை கொண்ட பின்னால் எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வந்து விடு என்று அவனால் அழைக்க முடியாது. அப்ப ஷைத்தான் ஏவுறதை எதைத்தான் ஏவுறான், அதுல கொஞ்சம் இரி, இதுல கொஞ்சம் இரி, தீன்ல கொஞ்சம் இரி, துனியால கொஞ்சம் இரி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இப்படி நீ இருந்துக்கப்பா என்றுதான் ஷைத்தான் ஏவுகின்றான். இந்த ஏவுதலுக்கு ஒருவர் செவி சாய்ப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பின்பற்றுகின்றாரா, ஷைத்தானுடைய விருப்பத்துக்கு பின்பற்றுகின்றாரா? ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொன்று சோதனையாக ஆக்கப்படுங்க. இன்றைக்கு உள்ள காலத்திலே சோதனை என்று எடுத்துக்கொண்டால் வீணான காரியங்களுக்குள்ள டைவர்ட் ஆவதற்குள்ள அது ஒரு பெரிய சோதனையா இருக்கு. பல தகப்பன்மார்கள், பல குடும்பத்தார்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வழிதவறி போவதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அப்ப இவர் மறுமை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றாரா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்குண்டான பயணத்தில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றாக உதாரணத்துக்கு நம்ம சில விஷயங்களை தான் ஜும்மாவுடைய பயான்ல சொல்ல முடியும். சில நேரங்கள்ல நம்மை ஒருவர் பழித்து இழித்து பேசுகிறாரு. அவர் சொல்லுவதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. நம் மீது அபாண்டத்தை சொல்லுகின்றார், அவதூறை அள்ளி வீசுகின்றார். இப்ப நாம் என்ன செய்வோம், ரெண்டு விதத்துல தான் எதிர்வினை ஆற்றுவோம். ஒன்னு என்ன செய்வோம், கோவப்பட்டு அவரை போய் அடிப்போம். என்னை பார்த்து எப்படா சொல்லலாம், என் மகளை பார்த்து நீ எப்படி சொல்லலாம், என் குடும்பத்தை பார்த்து நீ எப்படி கேட்கலாம் என்று கொதித்து எழுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. இது யாரு, நீ என்ன குறித்து திட்டினா நான் உன்னை குறித்து கோவப்படுவேன், உன் மேல கையை வைப்பேன், உன்னை அடிப்பேங்கிறது ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி. ராமசாமி முனுசாமி அத்தனை செய்யறாரு. இப்ப ஈமான் நுழைந்து விட்டது என்று சொன்னால், இறை நம்பிக்கை நுழைந்து விட்டது என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னால், நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்துல வந்து விட்டது என்று சொன்னால் என்கிட்ட அப்படியே மாறணும், டைவர்ட் ஆகணும். ஒரு நிலை போய் கோவப்பட்டு அடிப்பாங்க. மனிதர்களே சில பேர் நிதானமா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா போய் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கமும் நியாயமான முறையில எல்லாம் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. போடா அப்படின்னு வெறுத்து, அவன் நீ வேற நான் வேற ஆகிட்டு போயிடுவான். சண்டைலாம் நடக்காது, ஆனால் உறவுகள் விலகிவிடும். இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது அல்லாஹ் ஒன்று சொல்றான் பாரு, சுப்ஹானல்லாஹ். அது உண்மையிலே மனிதனாக இருந்து யோசிச்சா அது சாத்தியமே கிடையாதுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டலாம், நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். எவன் நமக்கு அநீதி இழைத்தானோ, எவன் நமக்கு அவதூறு செய்தானோ, எவன் நம்முடைய மானத்தை வாங்கினானோ, எவன் நம்மை காயப்படுத்தினானோ அவனுக்கு நீ போய் உதவி செய்யுங்கிறான் அல்லாஹ். இது சாத்தியமா? இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியுடைய விஷயத்தில், அவருடைய மகனுடைய விஷயத்தில் அவதூறை பரப்பியவருக்கு அல்லாஹ் உதவ சொல்றான். உதவு பண்ணி ஏன்பா செஞ்சுக்கிட்டு இருந்த உதவி ஏன் நிப்பாட்டுற? இது மனுஷனுக்கு சாத்தியமா? அவர் பக்கம் தானங்க அநியாயம் இருக்கு. என் மகளுடைய விஷயத்தில் எப்படி பண்ணி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழுக்கை அவர்கள் தேடி தந்து விட்டார்கள். எந்த விதமான தவறும் செய்யாதவர்கள் மீது, கற்பொழுக்கத்தின் மீது குற்றச்சாட்டை இவர்கள் வைத்து விட்டார்கள். என்னுடைய உப்பை திண்டு கொண்ட எனக்கு அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று ஒருவர் வெறுப்பார் என்று சொன்னால் மனிதனாக இருந்து பார்த்தா அவ்வளவு நியாயம். ஆனால் ஈமான் நுழைந்து விடும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக்கப்பா.
செய்யும். அதுதான் மனுஷனா அப்படித்தான் இருப்பான். நீ யார்? நீ என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய ஹலிஃபா, ஈமான் கொண்டவன், என்னை நம்பியவன், எனக்காக அவனை மன்னிச்சிருங்கிறான் அல்லாஹ். இப்ப இவர் எப்படி ஆவறார்? இறைவா உனக்காகவா? உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்குதே, உன் மேல நான் வச்சிருக்க மரியாதை இருக்குதே, உன் மேல நான் வச்சிருக்க கண்ணியம் இருக்குதே, அது அளப்புரியது ரஹ்மானே, உனக்காக நான் மன்னிச்சிடுறேன். மன்னிக்கிறது அந்த உதட்டுல இல்ல, உள்ளத்திலிருந்தே கலட்டி எறிந்தால் தான் கொடுக்க முடியுங்க. கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி இருக்கு. ஒருவன் உள்ளத்திலே திருப்தி அடைந்தால் தான் கொடுக்கவே முடியும். அப்ப அல்லாஹ் கொடுக்க சொல்றான். அவ கொடுக்கிறது எப்ப நிகழும்? மன்னிச்சாதான் நிகழும். மன்னிக்கிறார், கொடுக்கிறார், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்கின்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த தன்மை நம்மிடத்திலே வருகின்றதா? குர்ஆனை, ஹதீஸை, மார்க்கத்தை நாம் நிறைய பேசுவோம். ஆனால் சந்தர்ப்பங்கள் அமையும், நம்மிடத்திலே வந்து சில பேர் இந்த பயான பண்ணுவாங்க. ஜி அல்லாஹ்வுக்காக பாய், அல்லாஹ்லாம் நீங்க அதெல்லாம் பேசாதீங்க பாய், அதான் தெரியும் பாய், குர்ஆன் ஹதீஸ்லாம் எங்களுக்கு தெரியாது, குர்ஆன் ஹதீஸா அப்படின்னு பேசுறீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னா அப்ப நீங்க வந்து அந்த கேட்டகரிக்குள்ள வரலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, அருளை பெறுவதற்குண்டானவனாக நான் இருக்கின்றேன் என்ற இலக்கிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? திசை திரும்புகின்றோம் என்று அர்த்தம். மனிதனாக இருக்கக்கூடியவன் பேசாம நம்ம பேசிடக்கூடாது. அந்த ஈமான் நம்முடைய வாழ்க்கையில பல கட்டங்களிலே மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை உள்வாங்கி சுவனத்துக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெறத்தக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறத்தக்க ஒரு வாழ்வை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.